விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகமான கூட்டம் அங்கே ஏற்பாடு செய்திருந்ததை விட 2 மடங்கு இன்னும் அதிகமாக இந்த மாநாட்டு திடலில் பார்வையாளர்கள் அமர்ந்து அதிகமாக பார்க்கக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல் விஜய் 250 மீட்டர் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேம்ப் வாக்கில் அவர் ஈடுபடுகிறார். ரேம்ப் வாக் செய்கிறார். இது விக்கிரவாண்டி மாநாட்டிலும் அவர் செய்தார். இந்த ரேம்ப் வாக் செய்யும் பொழுது கடந்த முறை நிறைய இளைஞர்கள் ஆர்வத்திலே அந்த ரேம்ப் வாக் அவர் சென்ற அந்த பகுதியிலே மேலே ஏறிவிட்டார்கள். பவுன்சர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனால் இந்த முறை கடந்த முறை ஒரு 4லிருந்து ஒரு 5 அடி உயரம் தான் அந்த ரேம்ப் வாக் இருந்தது. தற்பொழுது 12 அடி உயரத்தில் இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 250 மீட்டருக்கு 12 அடி உயரத்தில் இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரேம்ப் வாக்குக்கும் பார்க்கக்கூடிய அந்த பகுதிக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இடைவேளை இருக்கிறது. 2 அடுக்குகளில் தடுப்புகள் இருக்கிறதை பார்க்கலாம். 2 அடுக்குகளில் 10 அடி உயரத்திற்கு தடுப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த தடுப்புகளுக்கு இடையில் இந்த 2 தடுப்புகளுக்கு இடையில் பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர்கள், பவுன்சர்கள் பணியில் ஈடுபடுவார்கள். இது முழுவதுமாக இந்த ரேம்ப் வாக் செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாக கூடுதலாக பவுன்சர்களை கடந்த முறை போன்ற எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எண்ணிக்கையில் பவுன்சர் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலுமே பவுன்சர்களை ஈடுபடுத்த இருக்கிறார்கள். அதே போன்று இந்த முழுவதுமாக கடந்த முறை நிறைய இளைஞர்கள் ரேம்ப் வாக் மேலே ஏறிவிட்டார்கள். அதனால் பாதியிலேயே விஜய் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் இந்த முறை 250 மீட்டரும் உள்ளே அவர் முழுவதுமாக ரேம்ப் வாக்கிலே அவர் நடந்து சென்று பார்வையாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதே போன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் துண்டை வீசுவார்கள். அந்த கட்சியினுடைய துண்டை வீசுவார்கள். அதை விஜய் எடுத்து மாலை போன்று அணிவித்து கொண்ட அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. அது போன்ற ஆர்வத்தில் நிறைய இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரேம்ப் வாக்கை நோக்கி, அந்த ரேம்ப் வாக் மேடையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கு கூடுதலான தனியார் பாதுகாவலர்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இருக்கைகளை பொறுத்தளவில் இந்த முறை 200 ஒரு பெட்டிக்கு, இந்த பெட்டியில் பார்த்தோம் என்றால் அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்ட ஒரு பெட்டிக்குள் 2000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி 1.5 லட்சம் இருக்கைகள் இந்த 2 பகுதிகளுமே, இந்த ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பகுதிகளிலுமே 1.5 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து வரக்கூடியவர்கள் எல்லாமே அந்தந்த பெட்டிகளுக்கென்று ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடந்த முறை தடுப்புகளை உடைத்து கொண்டு இளைஞர்கள் அதிகாலையிலேயே வராமல் இருப்பதற்கான கூடுதல் பாதுகாப்பு தற்பொழுது வரை 500 தனியார் பாதுகாவலர் இருக்கிறார்கள். இது தவிர்த்து 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடந்தது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த முறை நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டி வலியுறுத்தி இருப்பதாகவும் தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.